Hi all, welcome to Kamaraj IAS Academy. என்னோட பேர் Bravin Kumar. ஸோ இந்த வீடியோவில் Geography and Science and Technology 2025 Prelims-கான question paper answer analysis தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Geography and Science and Tech இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே Prelims and Mains இந்த ரெண்டு இடத்துலையும் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ஸ். பர்டிகுலராக ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் இயரில் 2025 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கோர் கான்செப்ட்ஸை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நிறைய உங்களுக்கு ஜியாகிரஃபியில் இருந்தது. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறையா ரெஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸோட ஆன்சர் அனாலிசிஸ் ஆன்சர் கீயை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்: full battery electric vehicles, hydrogen fuel cell vehicles, fuel cell electric hybrid vehicles. How many of the above are considered as alternative powertrain vehicles? This is the first question. So first of all question la enna kettirukanga, alternate powertrain vehicles enna appdin kettirukanga. Alternate powertrain vehicles அப்படின்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணாதது தான் alternate powertrain vehicles அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஐசி இன்ஜின்ஸ், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். இந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் யூஸ் பண்ணாத எல்லாத்தையுமே நம்ம ஆல்டர்னேட் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் ஃபுல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைட்ரஜன் ஃபியூல் செல் வெஹிக்கிள், ஃபியூல் செல் எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ், இது மூணுமே ஐசி இன்ஜின் யூஸ் பண்ணாதது தான். ஸோ இது மூணுமே ஆல்டர்னேட் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ அந்த வகையில் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி ஆப்ஷன் சி, ஆல் தி த்ரீ. செகண்ட் கொஸ்டின், with reference to unmanned aerial vehicles, consider the following statements. All types of UAVs can do vertical landing. Second, all types of UAV can do automated hovering. அடுத்து, all types of UAVs can use battery only as a source of power supply. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவிஸ் கேன் டூ வெர்டிக்கல் லேண்டிங்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகரிக்கலே அது தப்பு. வெர்டிக்கல் லேண்டிங் வந்து ஹெலிகாப்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹெலிகாப்டர்ஸால தான் வெர்டிக்கல் லேண்டிங் பண்ண முடியும், வெர்டிக்கலாக டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணுறது. ஏரோப்ளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் நீட் அ ரன்வே, ஒரு ரன்வே இருந்தால் தான் அதால் டேக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ யூஏவிஸில் ரெண்டு டைப் இருக்குது பாருங்கள். யூஏவிஸ்லேயும் உங்களுக்கு ஹெலிகாப்டர் மாதிரியும் இருக்குது, ஏரோப்ளைன்ஸ் மாதிரியும் இருக்குது. ஸோ எல்லா டைப் ஆஃப் யூஏவிஸ்னாலையும் வெர்டிக்கல் லேண்டிங் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவிஸ் கேன் டூ ஆட்டோமேட்டட் ஹாவரிங்னு கொடுத்துருக்காங்க. ஹாவரிங்னா எந்த இடத்துலையும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக ரொம்ப நேரம் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறது தான் ஹாவரிங்னு சொல்லுவாங்க. அதையும் ஹெலிகாப்டர் மாதிரியான யூஏவிஸ் தான் பண்ண முடியும். நம்ம இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த யூஏவிஸ் ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக பறக்காது, வேறஸ் இந்த யூஏவியால் பறக்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. தேர்ட் பாருங்க, ஆல் டைப்ஸ் ஆஃப் யூஏவிஸ் கேன் யூஸ் பேட்டரி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கிறது தப்பு. ஓகேங்களா? சில யூஏவிஸ் கன்வென்ஷனலான ஐசி இன்ஜின்ஸை கூட யூஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எல்லா யூஏவிஸ்க்கும் பேட்டரிஸ் மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தப்பு. ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஸோ வி கேன் டேக் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் as ஆப்ஷன் டி, none. ஓகே, அடுத்த கொஸ்டின், in the context of electric vehicle batteries, consider the following: cobalt, graphite, lithium, nickel. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. How many of the above usually make up battery cathodes அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதில் only 1, only 2, only 3, all the 4 இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேத்தோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளோட இல்லை வெஹிக்கிள்னு இல்லை, இன் ஜென்ரல் பேட்டரி அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரோட தான் நம்ம கேத்தோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எதெல்லாம் கேத்தோடாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can use cobalt, lithium, nickel. பட் கிராஃபைட்டை நம்மளால கேத்தோடா யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் அது வராது. அதாவது கிராஃபைட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வில் பி ஒன்லி 3. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 3 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங்: சிகரெட் பட்ஸ், ஐ கிளாஸ் லென்சஸ் அண்ட் கார் டயர்ஸ். ஹவு மெனி ஆஃப் தெம் கண்டெயின் பிளாஸ்டிக்? ஸோ இதுதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எதில் பிளாஸ்டிக் இருக்குது? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகரெட் பட்ஸ். சிகரெட் பட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்குது. அதில் செல்லுலோஸ் யூஸ் பண்ணுவாங்க, which is actually a type of plastic.
ரெண்டாவது ஐ கிளாஸ் லென்சஸ். ஐ கிளாஸ் லென்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் பிளாஸ்டிக் இருக்கு. மூணாவது கார் டயர்ஸ். Car tires, naturally, it is not fully made up of rubber, nylon materials, which is also plastic. அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே how many of them contain plasticங்கிறதுனால எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் இருக்கு. ஆப்ஷன் சி ஆல் த த்ரீ அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்சஸ். எத்தனால், நைட்ரோகிளிசரின், யூரியா. இந்த 3 சப்ஸ்டன்சஸும் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவு மெனி ஆஃப் தெம். அதுதான் கொஸ்டின். சரி, இதுக்கும் அதே மாதிரி ஆப்ஷன் தான். ஒன்லி 1, ஒன்லி 2, ஆல் த 3 அண்ட் நன். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கணும்னா, இங்கே கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோல் கேசிஃபிகேஷன் இதில் எதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனால் அண்ட் யூரியா இது ரெண்டுத்தோட ப்ரொடக்ஷனில் உங்களால் கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும். வேறஸ் நைட்ரோகிளிசரின், நைட்ரோகிளிசரின்ங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி நைட்ரேட்டிங் கிளிசரால். ஓகேங்களா? ஸோ நைட்ரோகிளிசரின் மேனுஃபேக்சரிங்கில் உங்களால் கோல் கேசிஃபிகேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆப்ஷன் மட்டும் வராது. ஸோ ஒன்லி 2 ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் chemical substances generally known as Cl20, HMX and LLM105, which are sometimes talked about in media. ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் மீடியாவில் இருந்த இந்த சப்ஸ்டன்சஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னு 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. These are alternatives of hydrofluorocarbon refrigerants. These are explosives in military weapons. These are high energy fuels for cruise missiles. These are fuels for rocket propulsion. இந்த 4 ஆப்ஷனில் the answer for this question is they are explosives in military weapons. ஓகேங்களா? இது எல்லாமே chemical substances which are actually used as explosives in military weapons. இதுதான் ஆன்சர். ஸோ டைரக்ட் ஆன்சர் இது. ஸோ இதெல்லாம் chemicals which are used for manufacturing explosives in military weapons. ஸோ அதுக்கு மேலே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். First statement, it is expected that Majorana 1 chip will enable quantum computing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், Majorana 1 chip has been introduced by Amazon Web Services. மூணாவது, deep learning is a subset of machine learning அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த Majorana based chip அப்படிங்கிறது, Majorana chipனு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Majorana fermions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாட்டிக் பார்ட்டிகல். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளான கியூபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, கியூபிட்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் உருவாக்குறதுக்காக பயன்படுத்துறது தான். மீன்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட் மூலயமா தான் ஆப்ரேட் ஆகும். நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பிட்ஸில் ஆப்ரேட் ஆகுதோ, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கியூபிட்ஸில் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரெண்டாவது, Majorana 1 chip has been introduced by Amazon Web Servicesனு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேங்களா? Majorana 1 chip actually was introduced by Microsoft. ஓகேங்களா? அமேசான் கிடையாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், டீப் லேர்னிங் இஸ் a subset of machine learning அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 and 3 only. Next question, with reference to monoclonal antibodies often mentioned in news, consider the following statements. They are man-made proteins அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Yes, definitely. Monoclonal antibodies அப்படிங்கிறது they are produced by human beings. நேச்சுரலாக ஆகிற ப்ரோட்டீன்ஸ் கிடையாது. They are produced by human beings. அதனால தான் அதை man-made proteins அப்படின்னு சொல்கிறாங்க. First statement is right. ரெண்டாவது, they stimulate immunological functions due to their ability to bind with specific antigens அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிஜென்ஸ் கூட பைண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். தேர்ட் ஒன், தே ஆர் யூஸ்ட் இன் ட்ரீட்டிங் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் தட் ஆஃப் நிப்பா வைரஸ்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட். ஓகே, ஸோ இப்போ நிப்பா வைரஸை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் மெத்தட்ஸாக இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸை வச்சு ட்ரீட் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நோ வைரஸ் கேன் சர்வைவ் இன் ஓஷன் வாட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டெஃபினெட்லி ராங்.
ஓகேங்களா. ஸோ தேர் ஆர் வைரஸஸ் விச் கேன் சர்வைவ் இன் ஓஷன் வாட்டர்ஸ். மரைன் வாட்டர்ஸில் மரைன் என்விரான்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணக்கூடிய நிறைய வைரஸஸ் இருக்குது, மரைன் எக்கோ சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவுட்ரைட்டாக நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது, நோ வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு தான். ஓகேங்களா. வைரஸஸ் கேன் ஆக்சுவலி இன்ஃபெக்ட் பாக்டீரியா. பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கு, தட் கேன் இன்ஃபெக்ட் பாக்டீரியா. மூணாவது, நோ வைரஸ் கேன் சேஞ்ச் த செல்லுலார் டிரான்ஸ்பிரேஷனல் ஆக்டிவிட்டி இன் ஹோஸ்ட் செல்ஸ். ஒரு ஹோஸ்ட் செல்லோட செல்லுலார் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டியை மாற்ற முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு, மாற்ற முடியும். ஓகே, மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆன்சர் அப்போ என்னங்க வரும்? ஆப்ஷன் டி, நன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1, activated carbon is a good and attractive tool to remove pollutants from effluent streams and to remediate contaminants from various industries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேட்டட் சார்கோல் பொல்யூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ் கிளென்சர்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்லாம் விளம்பரத்தில் பார்த்துருப்போம் இல்லையா? எஸ், கார்பன் ஹேஸ் த எபிலிட்டி டு ரிமூவ் தோஸ் திங்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ரெண்டாவது, activated carbon exhibits a large surface area and a strong potential for absorbing heavy metals அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால ஆக்டிவேட்டட் கார்பன்னால இந்த பொல்யூட்டன்ஸை ரிமூவ் பண்ண முடியுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட் தான். மூணாவது, ஸ்டேட்மெண்ட் 3, activated carbon can be easily synthesized from environmental waste with high carbon content அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, அதாவது ஆக்டிவேட்டட் கார்பனை என்விரான்மெண்டல் வேஸ்ட்லேருந்து சிந்தசைஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. எஸ், பண்ண முடியும், அது கரெக்ட். பட் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஆப்ஷன் பர்ஃபெக்டாக பொருந்தும் அப்படின்னா, போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 ஆர் கரெக்ட், பட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. இதை கரெக்டாக சொல்ல முடியுமானா சி, ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கரெக்ட் தான். ஆனால் ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 2 டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஏன்னா கார்பன்ல நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, அது கிளென்சரா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை அவ்வளோ டைரக்டா நம்மளால பொருத்தி பார்க்க முடியாது, டைரக்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ அதனால வி கோ ஃபார் ஆப்ஷன் பி. போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட், பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் நம்ம ஆப்ஷனா எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Scientific studies suggests that a shift is taking place in the Earth's rotation and axis னு கொடுத்துருக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் படி எர்த்தோட ரொட்டேஷனும் ஆக்சிஸும் லைட்டாக ஷிஃப்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி அது கரெக்ட் தான். ரெண்டாவது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சோலார் ஃபிளேர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் bombarded the outermost atmosphere in tremendous amount of energy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோலார் ஃபிளேர்ஸ் அண்ட் அசோசியேட்டட் கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ், இது ரெண்டும் எர்த்தோட அவுட்டர் மோஸ்ட் அட்மாஸ்பியர்ல நிறைய எனர்ஜியை பம்பார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. அண்ட் தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஸ் த எர்த்ஸ் போலார் ஐஸ் மெல்ட்ஸ் த வாட்டர் டென்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் த ஈக்குவேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which one of the following is correct in respect to the above statements? Both statements 2 and 3 are correct and both of them explain statement 1 அப்படிங்கிற ஏ தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 2வும் 3யும் ஓகேங்களா, என்ன காரணத்தினால போலார் அதாவது எர்த்தோட ஆக்சிஸ் அண்ட் ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ரொட்டேஷனல் ஸ்பீடை இந்த சோலார் ஃபிளேர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆகுறதுல போலார் ரீஜியன்ல இருக்கிற ஐஸ் மெல்ட் ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுனால 2வும் 3யும் 1 எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வி கோ ஃபார் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் வாட்டர் பாடிஸ். லேக் டாங்கானிகா, லேக் டான்லே சாப், அப்புறம் பாட்டோஸ் லகூன். Through how many of them does equator pass? இதுதான் கொஸ்டின். ஒன்லி 1, ஒன்லி 2, ஆல் த 3 ஆர் நன், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா 3 லேக்கும் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. 3 லேக்குமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டாங்கானிகா லேக் கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் டான்லி லேப், இந்த 3 லேக்குமே ஈக்குவேட்டர் இங்கே இருக்கு பாருங்க. ஈக்குவேட்டர் லைனை நம்ம
ஈக்குவேட்டர் எங்க இருக்கு அப்படிங்கறத இந்த பிக்சர்ல தெளிவா காமிச்சிருக்கோம். பட் எந்த லேக்குமே ஈக்குவேட்டரை ப்ராப்பரா டச் பண்ணல. ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் மேலேயோ கீழேயோ தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் none அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் which of the following are the evidences of the phenomenon of continental drift அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட், the belt of ancient rocks from Brazil coast matches with those from the Western Africa. Okay. ரெண்டாவது, the gold deposits of Ghana are derived from the Brazil plateau when the two continents lay side by side. அடுத்து, the Gondwana system of sediments from India is known to have its counterparts in 6 different landmasses of the southern hemisphere. Select the correct answer using the code given below. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் லேண்ட் மாஸ் மொத்தமா இப்படி ஒன்னா தான் இருந்திருக்கு. பாஞ்சியாங்கிற சூப்பர் கான்டினென்ட் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி 7 டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸா பிரியறதுக்கு முன்னாடி இது மாதிரி தான் எல்லாமே ஒன்னா இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா, the belt of ancient rocks from Brazil coast matches from Western Africa. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் ஆப்பிரிக்கா, பிரேசில் கோஸ்ட் இது ரெண்டும் மேட்ச் ஆகுது, ஒன்னா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது, the gold deposits of Ghana are derived from Brazil plateau when two continents lay side by side. கானா இந்த இடத்துல இருக்கிற கோல்ட் டெபாசிட்ஸ் இங்க இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது, Gondwana system of sediments in India is known to have its counterparts in 6 different land masses of the southern hemisphere. இந்தியா கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்திருக்கும். இதுல எக்ஸாக்டா அந்த பிக்சர் இல்ல. ஸோ இந்தியாவும் இதுல ஒரு பார்ட்டா இருந்தப்போ இந்தியால இருக்கக்கூடிய செடிமெண்ட்ஸ் 6 டிஃப்ரெண்ட் லேண்ட் மாசஸ்ல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி 1, 2 and 3 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, the amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperate areas than in the equatorial and polar regions. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, subtropical and temperate areas have less dry winds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு பார்த்துடலாம். the amount of dust particles in the atmosphere is more in subtropical and temperate areas than equatorial and polarன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேட்டர்லையும் போலார்லையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் கரெக்ட். ஏன்னா ஈக்குவேட்டர்ல எப்பவுமே ரெயின்ஃபால் இருக்கும், போலார் ரீஜன் ஐஸ் கவர்டா இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையுமே டஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஸோ இது கரெக்ட். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேட் ஏரியாஸ்லையும் சப்ட்ராபிக்கல் ரீஜன்லையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சப்ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஏரியாஸ் ஹாவ் லெஸ் ட்ரை விண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. ஓகேங்களா? நிறைய ட்ரை விண்ட்ஸ் இருக்கிற இடமே டெம்பரேட் ரீஜனும் சப்ட்ராபிக்கல் ரீஜனும் தான். அதனாலதான் அங்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன், இந்த 3 ட்ரைசெல்லுலார் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, ஹார்ட்லி செல், ஃபெரல் செல் அண்ட் போலார் செல். இது மூலமா உங்களுக்கு தெரியும் எங்க ட்ரை விண்ட்ஸ் இருக்கு, எந்த இடத்துல விண்ட் அசெண்ட் ஆகுது, டிசெண்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிக்சர்ல கிளியரா இருக்கும். ஸோ ஆக்சுவலி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் தட் வில் பி ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is not correct அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1, in January in the northern hemisphere the isotherms bend equatorward while crossing the land masses and poleward while crossing the oceans அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், in January the air over the oceans is warmer than over the land masses in the northern hemisphere. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர் உங்களுக்கு ஐசோதெர்ம்ஸ் இன் ஜான்வரி சீசன் எப்படி இருக்கு அப்படிங்கறத டெபிக்ட் பண்ணுது. இந்த பெண்ட் எல்லாம் எந்த பக்கம் இருக்கு, லேண்ட் மாசஸ்ல எங்க இருக்கு, ஓஷன்ல எங்க இருக்கு அப்படிங்கறத இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜான்வரியில ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் 1. ரெண்டாவது, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. Statement 1 is correct but statement 2 is not correct. Statement 1 is not correct but statement 2 is correct and all option இருக்கு. So இங்க we go with option A. Statement 1 is correct and statement 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான் and statement 2 explains statement 1 அப்படிங்கிற ஆப்ஷனை எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா
உங்களுக்கு இந்த isotherms towards equator and towards pole bend ஆகிறது, it is because of the differential heating of the air and water. Okay, so the air and water, land and water differential heating நால தான் இந்த bend in the isotherms actually நடக்குது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஜனவரியில் ஐசோதர்ம்ஸ் பெண்ட் டுவர்ட்ஸ் த ஈக்குவேட்டர். ஸோ அதில் நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, ரெண்டாவது, இன் ஜனவரி த ஏர் ஓவர் த ஓஷன்ஸ் இஸ் வார்மர் தேன் தட் ஓவர் த லேண்ட் மாசஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். தட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ we take option A as the answer. In the context of effect of water on rocks, chalk is known as very permeable rock, whereas clay is known as a quite an impermeable or least permeable rock அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், chalk is porous and hence can absorb water. Third statement, clay is not at all porous. மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, பார்த்துடலாம் ஆன்சர் என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் ஆன் ராக்ஸ். ஓகேவா, வாட்டர் ராக்ஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக் இஸ் நோன் as வெரி பெர்மியபிள். எஸ், சாக்குங்கிறது இட் இஸ் நத்திங் பட் லைம் ஸ்டோன். ஓகே, ஸோ கால்சியம் கார்பனேட் இருக்கு. ஸோ இட் இஸ் போரஸ், ஏன்னா ஈஸியா இட் ஹாஸ் மோர் போர்ஸ், இட் இஸ் வெரி பெர்மியபிள். அதில் எந்த டவுட்டும் இல்லை. லைம் ஸ்டோன் டோபோகிராஃபி நம்ம படிச்சிருப்போம், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்ட். வேற கிளே இஸ் நோன் as quite impermeable கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்ட் தான். கிளே ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ கிளே இஸ் ஜென்ரலி இம்பர்மியபிள். ஸோ அதனால இப்போ பிளாக் சாயில்லாம் கிளே அந்த காம்பனென்ட்ல வந்து நிறைய இருக்கும், அதனால தான் சாயில் வந்து இம்பர்மியபிளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, chalk is porous and hence can absorb water. That is true. அதை தான் நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, clay is not at all porous-னு கொடுத்துருக்காங்க. ஓகே, clay porous கிடையாதுங்கிறது ஓகே, quite impermeable ஓகே, completely impermeable அப்படின்னு கிடையாது. அந்த ரேட் ஆஃப் பெர்மியபிலிட்டி ரொம்ப ஸ்லோவா இருக்கும், மற்றபடி இது கம்ப்ளீட்லி இம்பர்மியபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, இட் இஸ் ராங். ஸோ நம்ம எந்த ஆப்ஷன் ஆன்சராக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் சி. ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 is correct and that explains statement 1 அப்படிங்கிற ஆப்ஷன் C தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக எடுத்திருக்கோம். Then next question, consider the following statements. Without the atmosphere, the temperature would be well below freezing point everywhere on the earth's surface. இது ட்ரூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ட்ரூ அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம அட்மாஸ்பியர். ஏர்த்தை சுற்றி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அட்மாஸ்பியர்ல எப்படி ஹீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் ஏர்த்தோட சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரீரேடியேட் ஆகிற சன்லைட் மூலயமா தான் உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஹீட் ஆகும். ஸோ டைரக்ட் சன்லைட்ல அட்மாஸ்பியர் ஹீட் ஆகிறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஹீட்டை ட்ராப் பண்றதுனால தான் ஹீட் ஆகும், அது ட்ரூ. சப்போஸ் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை அப்படின்னா அட்மாஸ்பியர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் டே டைம் சன்லைட் டைரக்டா ஈக்குவேட்டர்ல போடும், அந்த ரீசன்ல பயங்கர ஹாட் ஆகும். ஓகே, ரிஃப்ளெக்டட் ஹீட்டை ட்ராப் பண்றதுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்காது. ஓகே, ஸோ ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் டே டைம். அதே சமயத்துல ஹீட்டை ட்ராப் பண்ண கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை அப்படின்னா, ஏன்னா அட்மாஸ்பியரே இல்லை, அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தினால டியூரிங் நைட் டைம் ராபிட் ஹீட் லாஸ் இருக்கும், நெகட்டிவ் டெம்பரேச்சர்ஸ் போகும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபினாமினன் நடக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்கோம், வித்தவுட் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் would well below freezing point everywhere on the earth surface. கிடையாது, டே டைம் ஹீட் இருக்கும்னு நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, heat absorbed and trapped by atmosphere maintains our planet's average temperature. இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அட்மாஸ்பியர்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எர்த் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட்டை அது ட்ராப் பண்ணி வைக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சரை எர்த்தில் மெயின்டைன் பண்ணுது. Statement 2 is correct. Third statement, atmosphere's gases like carbon dioxide are particularly good at absorbing and trapping radiation, and that's why they are called as greenhouse gases. இல்லையா, அதுதான் எர்த் சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய ரேடியேஷன்ஸை ட்ராப் பண்ணி எர்த்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 கரெக்ட், பட் 1 தப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 and 3 only. Next question,
GPS aided geo augmented navigation. GAGAN uses a system of ground stations to provide necessary augmentation. Which one of the following statements are correct with respect to GAGAN? First statement, it is designed to provide additional accuracy and integrity. ஓகேங்களா, ககன்ங்கிறது இந்தியா இண்டிஜினஸாக கிரியேட் பண்ண ஒரு நேவிகேஷனல் சிஸ்டம். ஸோ இது எதுக்காக செஞ்சுருக்காங்கன்னா அடிஷ்னல் அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ரெண்டாவது, இட் வில் அலவ் மோர் யூனிஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டி ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் வில் அலவ் மோர் யூனிஃபார்ம் அண்ட் ஹை குவாலிட்டி ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இதில் இஸ்ரோவும் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கோம், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் டு ஹாவ் அ precise and high quality air traffic management. So 1 and 2 are correct. Third statement பார்த்தீங்கன்னா it will provide benefits only in aviation. Only in aviation கொடுத்துருக்காங்க. It is not right. It is a navigation satellite. ஸோ ஏவியேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே நேவிகேஷனுக்கு நிறைய இடத்துல இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி இன் ஏவியேஷன் அப்படிங்கிறதுனால we consider third statement as wrong. So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 and 2 only. Then next question, consider the following statements regarding AI Action Summit held in Grand Palais, Paris in Feb 2025. First statement, co-chaired with India, the event builds on the advances made at the Bletchley Park Summit held in 2023 and the Seoul Summit held in 2024. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டைரக்டா சம்மிட் எதுக்காக என்ன பண்ணாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா, இட் இஸ் co-chaired with India. கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், along with other countries, US and UK also signed the declaration on inclusive and sustainable AI. ஓகே, யூஎஸும் யூகேவும் சைன் த டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக யூஎஸ் யூகே ரெண்டு கண்ட்ரியும் சைன் பண்ண மாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. they would have declined signing this agreement. So second statement is wrong. So first statement மட்டும் தான் இதுல கரெக்ட். Option A is the answer. Then 20th question, consider the following statements. Statement 1, some rare earth elements are used in the manufacture of flat television screens and computer monitors. Obviously semiconductor devices, electronics manufacture பண்றதுலலாம் நிறைய rare earth materials யூஸ் பண்றோம். So definitely statement 1 is true. ரெண்டாவது, statement 2, some rare earth elements have phosphorescent properties. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, some rare earth elements have phosphorescent properties னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த என்ன சொல்றது, லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்றோமே. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அதனால தான் அதை யூஸ் பண்றோம். ஓகே, அந்த பாஸ்போரசன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் இந்த ஃபிளாட் வாட் இஸ் தட் மேனுஃபேக்சர் ஆஃப் டெலிவிஷன் ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக இந்த மெட்டீரியலே யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 டைரக்டா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. 21st question, consider the following space missions. Space missions இருக்கு, அது actually space missions. Axiom 4, SpaceX, GAGAN. How many of the space missions given above encourage and support microgravity research? ஓகேங்களா, இது மூணும் வேற வேற கண்ட்ரீஸோட ஸ்பேஸ் மிஷன்ஸ். ஆக்சியாம் 4, SpaceX, GAGAN, இது மூணுமே மைக்ரோ கிராவிட்டி ரிசர்ச்காக பிளான் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் மிஷன்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆல் தி அபவ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டிஃபென்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஏர்கிராஃப்ட் டைப் இருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷன். டார்னியர் 228 மரைன் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட், IL-76 சூப்பர்சானிக் காம்பேட் ஏர்கிராஃப்ட், C-17 குளோப்மாஸ்டர் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். இதுல how many of the pairs are correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, டார்னியர் 228 அப்படிங்கிறது ஒரு பேட்ரோல் ஏர்கிராஃப்ட். இதுதான் டார்னியர் 228. இது மரைன் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட். பேட்ரோல்னா ஜஸ்ட் சும்மா வேவ் பார்க்கறதுக்கு, வாட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த ஏர்கிராஃப்ட். அது கரெக்ட். ரெண்டாவது IL-76ங்கிறது சூப்பர்சானிக் காம்பேட் ஏர்கிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் IL-76. இது ஒரு பெரிய கார்கோ ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா, ரஷ்யாட்டேந்து வாங்கின ஒரு பெரிய கார்கோ ஏர்கிராஃப்ட். இது சூப்பர்சானிக் ஃபைட்டர்லாம் கிடையாது. ஓகே, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ செகண்ட் பேர் தப்பு. தேர்ட் ஒன் C-17 குளோப்மாஸ்டர். இது பார்த்தாலே தெரியும் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். ஆப்வியஸ்லி இது பெரிய குட்ஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
So 2 pairs only correct. Option B. ஓகேங்களா. Next question. Artificial way of causing rainfall to reduce air pollution makes use of. Artificial rainfall இருக்கு இல்லையா, இந்த cloud seedingனு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சருக்கு போயிடலாம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சில்வர் அயோடைட் அண்ட் பொட்டாசியம் அயோடைட். ஓகேங்களா. இது போய் இட் ஆக்ட்ஸ் அஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இந்த பார்ட்டிகல்ஸ் சுற்றி கிளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அது மூலயமா உங்களுக்கு ரெயின்ஃபால் வரும். ஸோ இந்த 2 மெட்டீரியல் சில்வர் அயோடைட் அண்ட் பொட்டாசியம் அயோடைடை தான் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். So option A is the answer. Next question, consider the following countries: United Kingdom, Denmark, New Zealand, Australia, Brazil. Okay, so 5 countries இருக்கு. How many of the above countries have more than 4 time zones அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. 4 டைம் ஜோன். ஓகேங்களா. எந்தெந்த கண்ட்ரிக்கு டைம் ஜோன் நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரியோட எக்ஸ்டென்ட் லாங்கிடியூடினலா ஜாஸ்தியா இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லாட்டிடியூட்ல இல்லை, லாங்கிடியூட்ல எந்தெந்த கண்ட்ரியோட எக்ஸ்டென்ட் பெருசா இருக்கோ அந்தந்த கண்ட்ரிக்கு நிறைய டைம் ஜோன் இருக்கும். ஓகேங்களா. இங்க கொடுத்துருக்கிற கண்ட்ரீஸ்ல நியூசிலாண்டை தவிர மீதி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் 4 டைம் ஜோனுக்கு மேல இருக்கு. ஸோ இப்போ நியூசிலாண்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மீதி உள்ளதுதான் ஆன்சர். ஒன்லி ஃபார் ஆப்ஷன் பி. ஓகே, ஒன்லி ஃபார் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Anadir in Siberia and Nome in Alaska are a few kilometers from each other. But when people are waking up and getting set for breakfast in these cities, it would be different days. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் ஒரு பக்கம் அலாஸ்கா, இன்னொரு பக்கம் ரஷ்யா இருக்கு. நடுவில் இங்கே தான் 180 டிகிரி இன்டர்நேஷனல் டேட் லைன் இருக்கும். டேட் லைன் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டேட் லைனை பொறுத்து ஒரு டே கம்ப்ளீட்டா மாறும் இல்லையா. ஸோ அந்த பக்கம் அலாஸ்கா ஒரு டே லேக்ல இருக்கும், இந்த பக்கம் இந்த 180 டிகிரியில எக்ஸாக்டா 180 டிகிரி ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. 180 டிகிரி ஈஸ்ட்ல 22nd சப்போஸ் டேட்டுனா அந்த பக்கம் அது 21st இருக்கும். ஸோ ஒரு நாள் டிலேல இருக்கும். ஓகே, ஸோ எது அஹெடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஓகே, இந்த அனாடிருங்கிறது ரஷ்யாவில் இருக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எது அஹெடா இருக்கும்? ரஷ்யாவில் இருக்கிற பிளேஸ் தான் அஹெடா இருக்கும். யூஎஸ்ல இருக்கிறது நோம்ங்கிற பிளேஸ் அது லேக்ல இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. when it is Monday in Anadir, it is Tuesday in Nome. அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஆக்சுவலா when it is Monday in Nome, it should be Tuesday in Anadirனு கொடுத்திருந்தா கரெக்ட். மாத்தி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். So answer for this would be option A, 1 only. ஓகேங்களா. டேட் லைன் கான்செப்டை தான் டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். கண்ட்ரி அண்ட் த ரிசோர்ஸ் பிரசன்ட். போட்ஸ்வானா டைமண்ட், சிலி லித்தியம், இந்தோனேஷியா நிக்கல். How many of the above rows in the given information are correctly matched அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகே, ஸோ போட்ஸ்வானா இஸ் ஆக்சுவலி ரிச் இன் டைமண்ட், சிலி இஸ் ரிச் இன் லித்தியம், இந்தோனேஷியா இஸ் நோன் ஃபார் நிக்கல். ஓகேங்களா, 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். ஸோ ஆல் த பேர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆல் த 3. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ரீஜியன் அண்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மலோர்கா இட்டாலி, இன்னொரு பக்கம் நார்மண்டி ஸ்பெயின், நெக்ஸ்ட் சார்டினியா பிரான்ஸ். இது 3 எங்கெங்க இருக்குன்னு, இந்த ரீஜியன் எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. How many of the above rows in the given information are correctly matchedன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பிளேஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல எந்த பேருமே கரெக்டா மேட்ச் ஆகல. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். மொலார்கா அப்படிங்கிறது இட்டாலின்னு கொடுத்துருந்தாங்க, பட் மொலார்கா ஆக்சுவலி எங்க இருக்கு? ஸ்பெயின்ல இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நார்மண்டி ஸ்பெயின்ல இருந்து கொடுத்துருந்தாங்க, பட் நார்மண்டி ஆக்சுவலி பிரான்ஸ்ல இருக்கு. சார்டினியா எங்க கொடுத்துருந்தாங்க? சார்டினியா பிரான்ஸ்ல இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க, பட் ஆக்சுவலி சார்டினியா இட்டாலியில இருக்கு. ஸோ 3 பேருமே நாட் மேட்ச்டு கரெக்ட்லி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, none. ஓகேவா? So that's it for the number of questions which are actually present from geography and science and technology.
So apart from that, other subjects will be discussed in following videos, possibly. And I hope in the explanations உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. Follow Kamaraj IAS Academy. Thank you for watching.